بسم الله الرحمن الرحيم இமாம் இப்னுல் கய்யிம் அல்-ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கூற்றை சொல்வார்கள். ரமதானுடைய பெருமதியை நீ விளங்கிக் கொள்ளணுமாக இருந்தால், ரமதானுடைய வினாடிகளை நீ விளங்கிக் கொள்ளணுமாக இருந்தால், லவ் கீல லி அஹ்லில் குபூர், உன்னோடு வாழ்ந்து மரணித்து மண்ணறைகளில் வாழுகின்ற ஒரு மனிதனை எழுப்பி கேட்டு பாருங்கள், எந்த நாட்கள், எந்த வினாடிகள், எந்த நிமிடங்கள் உங்களுக்கு விருப்பமானது என்று கேட்டால், அந்த மனிதர்கள் லதமன்னோ யௌமன் மின் ரமதான், ரமதானில் ஒரு பகற்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடாதா என்று அந்த மனிதர்கள் ஆசைப்படுவார்கள். அத்தமன்னி என்பதை அவர்கள் ஏங்குவார்கள், அங்கலாய்த்துக் கொள்வார்கள். எனக்கு இப்படி ஒரு நாள், ரமதானுடைய ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்கக்கூடாதா? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் பாவங்கள் என்று வருகின்ற போது சில பாவங்களை மாத்திரம் வரையறை செய்து வைத்திருக்கிறோம். இவைகள் மட்டும்தான் பாவம். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறார், சூரத்துன் நூர் பேசுகிறது, வதஹ்ஸபூனஹு ஹய்யினா, நீங்கள் எல்லாம் சில பாவங்களை லேசாக அற்பமாக நினைக்கிறீர்கள். இதுதானே அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன தெரியுமா? வஹுவ இன்தல்லாஹி அதீம், அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்விடத்தில் அதற்கு மிக கடினமான தண்டனைகளும் வலுப்பங்களும் நிறைந்த ஒரு பாவம் அது. நீங்கள் எவைகளை எல்லாம் அற்பமாக நினைக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் கனதியானவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைக்காமல், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் ஒரு வினாடி கழியுமாக இருந்தால் அது பட்டோலைகளில் சில நேரங்களில் பாவங்களில் எழுதப்படுகிறது. பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், சில மக்காவில் வாழ்ந்த சில காபிர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் 3 கேள்விகள் கேட்கிறோம், 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலம் ஒரு கடினமான ஒரு காலம். கேட்டார்கள், என்ன தெரியுமா? நாங்கள் சொல்லுகின்ற 3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால், நீங்கள் சொல்லுகின்ற அந்த அல்லாஹ்வையும் முஹம்மதாகிய உங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம். இந்த காபிர்களுடைய இந்த தலைவர்கள் வந்தால் இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற கோத்திரங்கள் லேசாக இஸ்லாத்துக்குள்ளால் வருவார்கள். சொன்னார், என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நாளைய தினம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறேன், நாளைய தினம் சொல்லுகிறேன். அவர் சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ் எதிர்பார்த்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளைய தினம் நான் சொல்லுவேன் என்று சொல்லவில்லை. சொன்னார், என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைய தினம் நான் பதில் சொல்வேன். கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வராமலாக்கினார். ஏன் தெரியுமா? அவர் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்திருந்தார். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا. 15 நாட்களுக்கு பின்னால் சூரா கஹ்ஃபினுடைய ஒரு வசனம் வருகிறது, நபியே, எதை செய்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்ற வாசகத்தை சேர்த்து கொள்ளுங்கள். பெரியொரு பாவம் அல்ல, பெரியொரு பாவம் அல்ல எங்களுடைய பார்வையில். ஒரு மனிதனை கண்டால் சலாம் சொல்வதை இஸ்லாம் சாதாரணமான ஒரு சுன்னத்தாகத்தான் நாங்கள் நினைத்திருக்கிறோம். சில முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுவார்கள், சலாம் சொல்வது சுன்னத்தை தாண்டிய வாஜிபுக்குள்ளால் உள்ளடக்கப்பட வேண்டிய ஒன்று.
யாரையாவது கண்டு சலாம் சொல்லாமல் விட்டால் சில இஸ்லாமிய அறிஞர்கள் பாவத்துக்குள்ளால் சேர்த்திருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறார், ஃபகுல்லன் அஹதனா பிதன்பி, ஃபகுல்லன் அஹதனா பிதன்பி. இந்த சமூகத்தில் வாழ்ந்த, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நிறைய சமூகங்களை நாங்கள் அவர்கள் செய்த சில பிரேத்தீகமான பாவங்களால் அவர்களை நாங்கள் சோதித்திருக்கிறோம். وَمِنْهُمْ مَنْ أَخَذَتْهُ الصَّيْحَةُ, சில சமூகங்களுக்கு புயல்கள் அனுப்பப்பட்டு பெரும் காற்றை கொண்டு அந்த சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். وَمِنْهُمْ مَنْ خَسَفْنَا بِهِ الْأَرْضَ, இன்னும் சில சமூகங்களை இந்த பூமி அப்படியே விழுங்கி இருக்கிறது. وَمِنْهُمْ مَنْ أَغْرَقْنَا, இன்னும் சில சமூகங்களை அவர்கள் சுற்றி இருந்த அந்த கடல் நிலங்கள் அப்படியே அந்த மனிதர்களை அப்படியே சூழ்ந்திருக்கிறது, நீருக்குள்ளால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், இந்த ஒட்டுமொத்த சமூகமும் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? குஃப்ரானுன் நிஅமா. அருள்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். செல்வம் ஒரு அருள், அதை அவர் பயன்படுத்திக் கொள்வார். பிள்ளைகள் அது ஒரு அருள், அதை அவர் பயன்படுத்திக் கொள்வார். ரமலான் அது ஒரு அருள், அதை அவர் பயன்படுத்திக் கொள்வார் இந்த உலகத்திற்காக வேண்டி. அருள்களை பயன்படுத்திக் கொள்வார்கள், அருள்களை தந்தவனை மறந்து விடுவார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகான ஒரு சம்பவத்தை குர்ஆன் பேசுகிறது, சூரா சபா பேசுகிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்த, இன்று இருக்கக்கூடிய யமனுடைய ஒரு பகுதியிலே வாழ்ந்த சபா என்ற ஒரு கராமத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. இந்த கிராமம் ஒரு அருள்பாலிக்கப்பட்ட ஒரு கிராமம். ஜன்னதானி அன் யமீனி வ ஷிமால், வலப்பக்கம் இடப்பக்கம் என்று இரண்டு பெரும் விவசாய நிலங்களை கொடுத்திருந்தோம். இந்த மனிதர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? இந்த மனிதர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? அருள்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒரு பெண்மணி, அபு உபைதா என்ற ஒரு ராவி, ஒரு அறிவிப்பாளர் சொல்லுவார், ஒரு பெண்மணி தன்னுடைய தலையிலே ஒரு கூடையை சுமந்து கொண்டு அந்த தோட்டத்தின் பக்கமாக போய் வருவாள். அவள் பறிக்க தேவையில்லை, கைகளால் அந்த கூடைகள் நிரம்பி போயிருக்கும். இந்த சமூகம் ஜினா செய்த சமூகம் அல்ல, களவாடிய ஒரு சமூகம் அல்ல. நாங்கள் எல்லாம் எந்த பாவங்களை வரையறைக்குட்பட்டு வைத்திருக்கிறோமோ அந்த பாவங்களை செய்த மனிதர்கள் அல்ல. இந்த மனிதர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். இந்த உலகத்தில் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், ஐயு தன்பி அஅலம், எந்த பாவம் தெரியுமா மிக கடினமானது? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்து விடுவது. அல்லாஹ்வை மறந்து விடுகிறார். தன்னுடைய செல்வத்தின் போது இந்த செல்வத்தை தந்த மனிதர் யார் என்று கேட்டால், இந்த செல்வத்துக்கு பின்னால் உள்ள பின்னணியை கேட்டால், அவர் அல்லாஹ்வை மறந்து விட்டு பதில் சொல்ல ஆரம்பிப்பார். நல்ல தொழுகையாளியாக இருப்பார். காரூனை போலே. காரூன் சுற்றி இருந்த மனிதர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் வாழ்ந்த காரூனை போல வாழோம். பல பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். அவனுடைய பொக்கிஷங்களுடைய திறவுகோல்களை சுமப்பதற்கே பெரும் ஒரு பலசாலியான கூட்டம் தேவை என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவன் என்ன தெரியுமா நினைப்பான்? அவனுடைய உள்ளத்தில் இருந்த மிகப்பெரிய உளநோய் என்ன தெரியுமா? அவன் நினைப்பான், இந்த செல்வங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க காரணம் இது என்னால் உருவாக்கப்பட்டவை, நான் தேடியவை, இதில் யாருக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது. அல்லாஹ்வை மறந்து விடுகிறார். இன்று வரைக்கும் பூமிக்குள் அல்லாஹ் அதே சொத்துக்களோடு சுழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கயாமம் வரைக்கும் சில மனிதர்கள் உலகத்துக்கு படிப்பினியாக இருப்பார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு மனிதன் காரூன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து விடுவதை அல்லாஹ் மிகப்பெரிய பாவமாக பார்த்திருக்கிறார். பாவங்கள் என்பது அது என்ன விதமான பாவமாக இருந்தாலும், பாவங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய வகைகளுக்குள்ளால் வகைப்படுத்துவார்கள். சில பாவங்கள் இருக்கிறது உள்ளத்தோடு சம்பந்தப்படுகின்ற பாவங்கள். சில பாவங்கள் இருக்கிறது வெளிப்படையாக கண்ணுக்கு தெரிகின்ற பாவங்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன பாவமாக இருந்தாலும்
சொல்லுவார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள், ஒரு பாவத்தில் ஒரு மனிதன் திளைத்திருப்பது, தொடர்ச்சியாக ஒரு பாவத்தை செய்வது, சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அந்த பாவங்களிலிருந்து மீளாமல் இருப்பது ஒரு பாம்பை வளர்ப்பதை போலே. இந்த உலகத்தில் விடவும் மாட்டாது, கபருக்குள்ளால் விடவும் மாட்டாது. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் எழுதுவார்கள், இந்த உலகத்தில் ஏன் தெரியுமா அல்லாஹ் பாம்பை படைத்திருக்கிறான்? இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் இன்றைய உலகம் சொல்லுகின்ற முழு கருத்துக்களுக்கும் அப்பால் என்று ஒரு கருத்தை சொல்லுவார். சூரியனிலிருந்து வருகின்ற நச்சுக்கதிர்களை விழுங்குவதற்காகத்தான் அல்லாஹ் பாம்பை படைத்திருக்கிறான், பாம்பு படைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாதம் மேற்குலகத்திலே இருக்கிறது. அவர் சொல்லுவார், என்ன தெரியுமா, அல்லாஹ் ஏன் தெரியுமா பாம்பை படைத்திருக்கிறான்? கபருக்குள்ளால் இதைவிட பயங்கரமான சில பாம்புகளை நான் படைத்திருக்கிறேன், அதை பார்த்து நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய பாவங்களிலிருந்து நீ தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் பாம்புகளை படைத்திருக்கிறான் என்ற ஒரு நுட்பத்தை, ஒரு ஹிக்மாவை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீருல் குர்துபியில் எழுதுவார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கும். அந்த பாவங்களிலிருந்து சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது அந்த பாவங்களிலிருந்து தன்னை கலட்டி கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல் ல யஹ்ரிமுர் ரிஸ்க பிதன்பி யுஸீபுஹு, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக அவனுக்கு வருகின்ற நலவுகளை அவன் தடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னார்கள். அவனுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற நலவுகளை அவன் அப்படி எடுத்துக் கொள்கிறான். பாவம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்கும் என்றால், பாவம் வாழ்க்கையில் தொடராக இருக்கும் என்றால், என்னதான் நல்லமல்கள் செய்தாலும், என்னதான் தொழுகைகளை தொழுதாலும், என்னதான் நோன்புகளில் திளைத்திருந்தாலும், வாழ்க்கையில் வரக்கூடிய நலவுகள், நான் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், அவைகள் எனக்கு அந்த நலவுகளை சரியாக கொண்டு வந்து சேர்க்க மாட்டார். அமீன் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர்களில் ஒருவர். இவர் என்ன தெரியுமா செய்வார்? இரவு நேரங்களில் தன்னுடைய குடிமக்களை பார்ப்பதற்காக வீதியால் ரோந்து வருகிறார். ரோந்து வருகின்ற நேரங்களில் எல்லாம் அந்த மனிதர்கள் கேட்பார்கள், மனிதர்களை பார்த்து அவர் கேட்பார், என்ன தெரியுமா, தாவூதுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? ஒரு மகாசபா செய்து கொள்வார். ஒவ்வொரு நாளும் மனிதர்களை சந்திக்கின்ற போதெல்லாம் கேட்பார், தாவூதுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு தடவை ஒரு மனிதர் சொன்னார், தாவூத் நல்ல ஆட்சியாளர், நல்ல மனிதர், எங்களுக்கு பிடித்தமான ஒரு மனிதர். அவரிடத்தில் நான் காணுகின்ற குறை என்ன தெரியுமா? அவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு பைத்துல் மாலில் இருந்து பணம் எடுக்கிறார். பைத்துல் மாலில் இருந்து பணம் எடுக்கிறார். இஸ்லாமிய ஷரியத்தினுடைய மகாசிது ஷரியா சொல்லுகிறது, ஒரு ஜனாதிபதி இஸ்லாமிய ஹிலாபத்தாக இருந்தால் அதிலிருந்து பணம் எடுக்கலாம். அவர் சொன்னார், என்ன தெரியுமா, எப்பொழுது இந்த மனிதன் ஒரு குடிமகனுடைய இந்த வார்த்தையை நான் கேட்டேனோ அன்றிலிருந்து நான் பைத்துல் மாலில் இருந்து பணம் எடுப்பது கிடையாது. அது ஹராம் அல்ல, ஹலால் தான், ஆனால் நான் பணம் எடுக்க மாட்டேன். அது ஒரு பொது சொத்து, அதிலிருந்து நான் அதிலே கையடிக்க மாட்டேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு விடயத்தை, அது பாவம் அல்ல, இருந்தாலும் நான் அதை அல்லாஹ்வுக்காக விட்டேன். இதனால் அல்லாஹ் அதற்கு பின்னால், என்னுடைய ஆட்சிக்கு பின்னால் அல்லாஹ் எனக்கு 9 அருள்களை இந்த உலகத்திலே தந்தார். ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், குர்ஆன் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது ஒரு மனிதன் தான் செய்கின்ற பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வானோ, அல்லாஹ்வுக்காக விலகிக் கொள்வானோ, அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு புதிய புதிய அருள்களை கொடுப்பார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில், எங்களுக்கு தெரியும் ஒரு குகைவாசிகளுடைய சம்பவம். பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்த அந்த குகைவாசிகள் 3 பேர் ஒரு குகைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள். குகையினுடைய கல்லை, குகைக்கு மேலே இருந்த ஒரு கல் வந்து அப்படியே மூடிக்கொள்கிறது. அதிலிருந்த மனிதர்கள்
இந்த கல்லை 3 மனிதர்கள் அல்ல, ஒரு ஊர் சேர்ந்தாலும், ஹதீசுகள் சொல்லுவார்கள், ஒரு ஊர் சேர்ந்தாலும் அந்த கல்லை விலக்கி இருக்க முடியாது. அப்படியான ஒரு பெரும் ஒரு பாரமான ஒரு கல். 3 பேரும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த, தன்னுடைய வாழ்க்கையில் விட்ட ஒரு பாவத்தை வைத்து, அல்லாஹ்வுக்காக நான் விட்டேன் என்ற காரணத்தை வைத்து அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். ஒரு மனிதர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா, நான் என்னிடம் ஒரு கூலி தொழிலாளி வேலைக்கு வருவார். அவர் அவருடைய கூலியை வாங்காமல் போய்விடுகிறார். அந்த கூலியை நான் நினைத்திருந்தால் எடுத்திருக்கலாம், அந்த பாவத்தை செய்திருக்கலாம். ஆனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா, அவருடைய கூலியை சேமித்து வைத்து அது பெரும் ஒரு மந்தையாக பெருகி, அதனை பல வருடங்களுக்கு பின்னால் அவர் வந்து பெரும் ஒரு மந்தையை எடுத்துக்கொண்டு போகிறார். ஒரு நன்றி என்ற வார்த்தையை கூட சொல்லாமல், இந்த செயல் உனக்கு பிடித்திருந்தால் யா அல்லாஹ், இந்த செயல் பிடித்திருந்தால் என்னுடைய நான் அடைப்பட்டிருக்கின்ற இந்த கல்லை நீ அகற்றிவிடு என்று அந்த குகையிலே இருந்து அந்த மனிதர் பிரார்த்திக்கிறார். கொஞ்சம் அகலுகிறது. இன்னொரு மனிதர் பிரார்த்தித்தார், என்ன தெரியுமா, எனக்கு ஜினா செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும், ஒரு பெண் என்னை அழைத்தும், இன்னே அகாபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொண்டேன். இந்த செயல் உனக்கு பிடித்திருந்தால், இந்த பாவத்தை விட்டது உனக்கு பிடித்திருந்தால் இந்த கல்லை நீ அகற்றிவிடு என்று அவர் பிரார்த்திக்கிறார். இன்னும் கொஞ்சம் கல், அந்த கல் அப்படியே நகருகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நான் ஒரு பாவத்தை விட்டால் அந்த பாவத்தை விட்டதை வைத்து அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்யலாம். அநியாயமாக கொஞ்சம் பணம் எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் எடுத்துக்கொள்ளலாம், என்னை யாரும் இந்த உலகத்தில் கண்டுகொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை நான் விட்டுவிடுகிறேன் என்றால் அல்லாஹ்விடம் நான் அதை ஒரு உரிய சந்தர்ப்பத்தில் வைத்து அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்யலாம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பாவம் என்பது மனித வாழ்க்கையில் அது தொடராக இருக்கக்கூடாது. நல்ல மனிதர்களுடைய பண்பாடுகளை குர்ஆன் சொல்லும்போது சொல்லுகிறது, வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், சில நேரங்களில் பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்காக சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது அல்லாஹ்விடம் கையேந்துவார்கள், அந்த பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். செய்யக்கூடிய பாவங்களில் அவர் தொடராக இருக்க மாட்டார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்கள் என்று வருகின்ற போது 2 பக்கங்களும் பார்க்கப்பட வேண்டும். ஒரு பக்கம் இருக்கிறது ஹுக்கூக்குல்லாஹ், ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் என்ற ஒரு அழகான பகுதி. இதிலும் யாரும் பாவம் செய்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு பகுதியை அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுக்கூக்குல் இபாத், ஒவ்வொரு மனிதனும் பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் என்ற ஒரு அழகான பகுதி. நிறைய மனிதர்கள் நல்ல தொழுகையாளிகள், நோன்பாளிகள், நஃபிலான வணக்கங்களில் பேணிதலானவர்கள். ஆனால் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகள் என்று பார்த்தால் லேசாக நடந்து கொள்வார்கள், விளையாடி விடுவார்கள். எங்கெங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முக்கியமான உபதேசம் செய்கின்ற கட்டங்கள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகளை ஞாபகப்படுத்துவார்கள். இன்னொரு மனிதனுக்கு நீ அநியாயம் செய்துவிடக்கூடாது, இன்னொரு மனிதனுடைய செல்வத்தில் நீ விளையாடி விடக்கூடாது, இன்னொரு மனிதனோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய மிகப்பெரிய வசனம் கடனை பற்றியது. ஏன் தெரியுமா, அது பிற மனிதனுடைய உரிமையோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு பகுதி. ஜனாசாக்கள் வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஞாபகப்படுத்துவார்கள், இந்த உலகத்தில் இவர் நல்ல தொழுகையாளியாக இருந்திருக்கிறாரா, நோன்பாளியாக இருந்திருக்கிறாரா என்பதை தாண்டி இவர் யாருக்காவது கொடுக்க வேண்டிய கடனுடைய ஒரு பகுதி இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஏன், அவர் இந்த உலகத்தில் அந்த கடன் இன்னொரு மனிதனோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு பகுதி. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் அடிக்கடி கையேந்துகின்ற, இஸ்திக்ஃபார் செய்கின்ற பழக்கத்தை, தௌபா செய்கின்ற பழக்கத்தை வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். கர்கரா என்ற ஒவ்வொரு மனிதனும் மரணத்தின் போது அவனுடைய தொண்டை குழியில் இருந்து ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு பின்னால் அவன் இந்த உலகத்தில் வாழ மாட்டான். அந்த கர்கராவுடைய நிலைமையை அடையாமல் இருக்கும் காலமெல்லாம், அந்த நிலையை அடையாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு கொண்டே இருப்பார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
தௌபாவுக்கு முன்னால் செய்ய வேண்டிய மிக அழகான ஒரு பகுதி தான் இஸ்திக்ஃபார். நபி அவர்கள் சொன்னார்கள், இப்னு மாஜாவிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் தன்னுடைய சஹீஃபா தனக்கு பட்டோலை கியாமத்திலே வழங்கப்படுகின்ற போது யார் அதிகமான இஸ்திக்ஃபாரை அந்த பட்டோலைகளில் பதிய வைத்திருப்பாரோ அந்த மனிதனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய காலத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சமூகம் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் மழை இல்லாமல் ஆக்கினார். 40 வருடங்கள் அந்த சமூகத்தில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம் மழை பெய்யவில்லை. அந்த மனிதர்களிடம் அவ்வளவு பாவங்கள் இருந்தது, நிறைய பாவங்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தஅவாவை சொல்லுகின்ற போதெல்லாம் காதுகளுக்குள் பஞ்சை வைத்துக் கொண்டு காதுகளை மூடிக்கொண்டு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு விரண்டோடுவார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை பார்த்து சொல்லுகிறார், என்ன தெரியுமா? ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அவன் மன்னிக்க கூடியவன். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், இந்த வாசகம் சொல்லப்படுவதற்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சமூகத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? 40 வருடங்கள் இந்த சமூகத்தில் மழை பெய்யவில்லை. அந்த காலங்களில் இருந்த பெண்கள் கூட மலடிகளாக மாறினார்கள் என்ற கருத்தை அவர் எழுதுவார். அல்லாஹ் அந்த சமூகத்தை அப்படி சோதித்தார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்திக்ஃபாரால் கிடைக்கக்கூடிய பல லாபங்களை குர்ஆன் சொல்லுகிறது. யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதராரா, தொடராக மழை வேண்டுகின்ற ஒரு சமூகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். வயும்திதுக்கும் பி அம்வால், செல்வம் வேணுமாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயும்திதுக்கும் பி அம்வால், அல்லாஹ் செல்வங்களை தருவார். வபனீன, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால், பிள்ளைகள் வேணுமாக இருந்தால், பிள்ளை பாக்கியம் உள்ள ஒரு மனிதனாக நீங்கள் மாறணுமாக இருந்தால் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் உங்களுக்கு தோட்டங்களை தருவான். அதே நேரம் உங்களுக்கு நீர் வசதி இல்லாத போது நீரை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்று விவசாயத்தோடு சம்பந்தப்படுகின்ற பல விடயங்களை இஸ்திக்ஃபார் சொல்லித் தருகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் தொடர்ச்சியாக இஸ்திக்ஃபார் செய்கின்ற பழக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருப்பார்களோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா, வாழ்க்கையில் வரக்கூடிய கடினமான நிலைகளில் இருந்து கஷ்டங்களில் இருந்து வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, வாழ்க்கையில் வருகின்ற கவலைகளிலிருந்து வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினைத்திருக்கவே மாட்டார், அவர் வேண்டுகின்ற அருள்கள், அவர் நினைக்கின்ற அருள்கள் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை தாண்டி ஒரு கட்டம் தான் தௌபா என்பது. தௌபாவுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது. தௌபா என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் தௌபா செய்கின்ற மனிதனுடைய மனோநிலை எப்படி தெரியுமா இருக்கணும்? அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் கையேந்துகின்ற போதெல்லாம், ஒரு செய்யார் வேட்டைக்கு செல்கின்ற ஒரு தந்தையும் மகனும் ஒரு காட்டை நோக்கி போகிறார்கள். போகக்கூடிய நேரம் காட்டிலே ஒரு மானை வேட்டையாடுவதற்காக வேண்டி கன்னை எடுத்து அந்த தந்தை ஷூட் பண்ணுகிறார். அவர் ஷூட் பண்ணுகின்ற போது அந்த தோட்டா போய் அப்படியே தவறி தன்னுடைய மகனிலே பட்டு விடுகிறது. அந்த நேரம் அவர் எவ்வளவு துடிப்பாரோ, எவ்வளவு தன்னை ஏசிக் கொள்வாரோ, திட்டிக் கொள்வாரோ, அங்கலாய்த்துக் கொள்வாரோ, அதே போலதான் அல்லாஹ்விடம் பாவம் செய்துவிட்டு கையேந்துகின்ற மனிதனுடைய மனோநிலை இருக்கணும் என்ற கருத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிப்பானா, நான் செய்த பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பானா என்ற ஒரு மனோநிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்லுகிறது, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், பாவம் செய்து பாவங்களில் திளைத்து போனே என்னுடைய அடியார்களே அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் இரக்கமுள்ளவனா, அல்லாஹ் அன்பாளனா, என்னுடைய விடயத்தில் என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா என்று நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை தந்திருக்கிறான்.
நிறைய பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்களாலும் சிந்தனைகளாலும் செயற்பாடுகளாலும் நிறைய பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்களிலிருந்து நான் மேலோடமாக இருந்தால் அடிக்கடி நான் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போதெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்வது அது நல்ல மனிதனுடைய பண்பாக குர்ஆன் சொல்லுகிறது. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். அதே நேரம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போதெல்லாம் தௌபாக்களின் பக்கம் விரைய வேண்டும். தௌபா கேட்பதை அல்லாஹ் மிச்சம் சந்தோஷமாக எதிர்பார்க்கிறார். நிறைய ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ் எந்த அளவு தூரம் சந்தோஷப்படுகிறார் என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்மிதியிலே வருகின்ற நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். அந்த வகையில் எங்களுடைய தௌபாக்களை அமைத்துக் கொள்வோம், எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபடுவோம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல மனிதனாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.